ஒரு பாட்டுல கபீர் சொல்றார், படகுல தண்ணி பூந்துட்டா எப்படி ரெண்டு கையாலையும் வாரி வாரி இறைப்பியோ, வார்த்தை பாருங்க, படகுல தண்ணி பூந்துட்டா எப்படி ரெண்டு கையாலையும் வாரி வாரி இறைப்பியோ அப்படி பகவான் உனக்கு கொடுக்கறத எல்லாருக்கும் வாரி வாரி இறை. ஏன் நீ எவ்வளவு வேகமா இறைக்கிறியோ அவ்வளவு வேகமா வந்து சேரும். இது ஒரு நேச்சுரல். இதுக்கு பல பேருக்கு அது புரிய மாட்டேங்க. சில பேர் எப்படின்னா ஏதாவது பணம் கொடுத்துட்டா அதை பாதுகாப்பா அப்படியே வச்சிருக்கணும், நம்ம யாருக்கும் கொடுக்கவே கூடாது. ஒண்ணு மறந்துடாதீங்க, என்னன்னா கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிற வாழ்க்கை எதுவுமே அப்புறம் கிடைக்காது. கொடு யாருக்கு வேணா கூட எவ்வளவு கூட எடுத்து கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது வந்து நேச்சுரல். இது ஒண்ணு பெரிய பிலாசபி எல்லாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க ஒரு ஜன்னல் இருக்கு, இங்க ஒரு ஜன்னல் இருக்கு. நீங்க ஒரு ஜன்னல் மட்டும் திறந்து வச்சா காத்து வருமா? வராது. ஏன் தெரியுமா? கிராஸ் வென்டிலேஷன் இல்லாட்டி காத்து வராது. காத்து வரும்போதே சொல்றது நான் போறதுக்கு வழி இருக்கா, வழி வர்றேன். ஒண்ணு மறந்துடக்கூடாது, காத்து வரும்போதே போறதுக்கு வழி தேடிட்டு வர்றது. ஆனா என்னன்னா அது அவார்டு வந்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இவன் சௌக்கியமா காத்துலயே இருக்கிறான். இந்த காத்தை விட்டுட்டா அப்புறம் எனக்கு காத்து கிடைக்காதோன்னு ஒரு பக்கம் உள்ள மட்டும் வா நான் க்ளோஸ் பண்றேன்னா, ஒரு பக்கம் அடைத்த வீட்டுக்குள் காற்று வந்ததாக வரலாறே கிடையாது. கிராஸ் வென்டிலேஷன் எவ்வளவு நியாயமோ அவ்வளவுதான் செல்வமும். அது வருகிற போதே போவதற்கு தயாராக இருக்கிறது. யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் மூலமாக நமக்கு எது கிடைத்தாலும் அதை மற்றவருக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறவன் எல்லையற்ற ஒரு மேன்மையான நிலையினை பெறுகிறான். அதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறான். யாகத்தால் தேவர்கள் போகம் நல்குகிறார்கள், அவர்களுக்கு கைமாறு அளிக்காது நுகர்பவன் திருடன். பிறகு யாகத்தின் மீதத்தை உண்ணுகிறவனே நல்லவன். அவன் அந்த யாகத்துல எல்லாருக்கும் பங்கு கொடுத்துட்டு தனக்கு கடைசியா என்ன மிச்சம் இருக்கோ அதை தான் உண்ணுகிறவன். டெக்னிக்கலா பார்த்தா யாகத்தின் மிச்சம்னு சொன்னா நிகழ்த்தப்பட்ட யாகத்தில் மிச்சத்தை உண்ணுதல். ஆனா யஜ்ஞம் அப்படிங்கிறதுக்கு பிராட் மீனிங் எடுத்துட்டோம்னா இதன் மூலம் நிகழ்கிற சகல நன்மைகளாலும் பங்கினை எல்லோருக்கும் அளித்து விட்டு மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை தான் அனுபவிக்கிறவன், அவன் உண்மையிலேயே நல்லவன். அப்புறம் யஜ்ஞத்தை பத்தி வரும். உணவிலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன, மழையிலிருந்து உணவு உட்படுகிறது. பிறகு யஜ்ஞம் எப்படி தோன்றுகிறது, யஜ்ஞத்தின் பிறப்பிடம் கர்மம், இப்படி சொல்லிக் கொண்டு போய் இதெல்லாம் அதாவது படைப்பின் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு வர. அது கொஞ்சம் இன்னும் போகும் டீடைல்டா. இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்டான இடம் என்னன்னா 22வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான், அர்ஜுனா எனக்கு ஏதாவது கர்மம் இருக்கிறது, செஞ்சு தீர வேண்டிய வேலை அப்படின்னு கடவுளுக்கு ஏதாவது ஒரு கர்மம் இருக்கா? கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய வேலை என்று எனக்கு ஏதாவது ஒரு கர்மம் இருக்கிறதா? இல்ல. ஆனா உன்னை மறந்துட்டியா, உன்னை யோசிச்சு பாத்தியா? என்னன்னா நான் கர்மமின்றி இருக்கிறேன். பாண்டவா ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டு என்ன, துரியோதன உள்ள போனா என்ன, போகட்டு என்ன, பாரத யுத்தம் நடந்தா என்ன, நடக்காட்டி போனா என்ன, என்ன ஆக்டிவா வேலை பார்க்கிறார் பாருங்க. ஒருவேளை அந்த யுத்தத்துல ஏதாவது ஆயுதங்கள் வாங்கினா இவர் கமிஷன் ஏதாவது வருமா? இல்ல இவர் சமாதானம் போயிட்டு வந்தா நோபல் பிரைஸ், சமாதானம் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் ஏற்படுத்தி வைத்தமைக்காக நோபல் பிரைஸ் ஏதாவது இவர் கிடைக்க போறதா? இஸ் வெரி ஆக்டிவ். ஒரு பாட்டுக்கு இங்க அங்க போறாரு, அங்க இங்க வரார், தூது சொல்றாரு, இது பண்றாரு, அதை பண்றாரு. இவருக்கு ஏதான இவருக்கு 10 பைசா பெனிஃபிட் உண்டு. நம்ம மனோநிலை என்ன, நமக்கு 10 பைசா இல்லைன்னா ஏன் சார் தலையிடணும்? நமக்கு ஒண்ணும் இல்லை, அதுல ஒரு மாலை கூட போட மாட்டான், நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. அப்புறம் என்னத்துக்கு அங்க போய் மூக்க நுழைப்பானே? நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். இவருக்கு யாரான மாலை போடணும் எதிர்பார்த்தாரா? இல்ல ஏதாவது கமிஷன் வர போறதா, இல்ல ஏதாவது அவார்டு வர போறதா, டைட்டில் வர போறதா? எவ்வளவு கிளியரா சொல்ல பாருங்க. அர்ஜுனா நன்கு சிந்தித்தால் எனக்கு உண்மையிலேயே எந்த கர்மமும் இல்லை, ஆனால் மறந்து விடாதே கர்மமின்றி நான் இருப்பதே இல்லை. இது ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அவர் சொல்றார், நான் என் கடமைகள்ல இருந்து நழுவி நின்னா, கடமைகளை செய்யாம இருந்தா என்னை பின்பற்றுகிறவர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. சில சமயத்துல நம்ம குழந்தைகளுக்காக நாம சில வேலை செஞ்சாகணும். ஏன் நமக்கு அது அவசியமே இல்லாட்டி கூட நாம நம்ம குழந்தைகளுக்காக செஞ்சாகணும். ஏன் நம்மள நம்ம பின்பற்றுவாங்க. நாம ஒரு எல்லைக்கு அப்புறம் இதெல்லாம் வேண்டாம்னு விட்டுருப்போம். ஆனாலும் கூட அவர்களுக்காக அதை செஞ்சே தீரணும். ஏன் நம்மள தான் அவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இத பகவான் சொல்றான், அர்ஜுனா எனக்கென்று எந்த கர்மமும் இல்லை, ஆனால் கர்மமின்றி ஒரு வினாடி கூட நான் இருந்ததும். பிலாசபியா அப்புறம் ரொம்ப நம்ம பிலாசபியா நீங்க பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளா ஒரு இடத்துக்கு வரும். கிருஷ்ணன் எப்படி ஒரு கர்மயோகிங்கிறதுக்கு பாரதத்துல ஒரு அழகான இடம் பாருங்க. இவன் மகாராஜா, ரொம்ப கெட்டிக்காரன், எல்லாம் ரைட்டு. எடுத்துக்கொண்ட வேலை என்ன? தேர் ஓட்டுற வேலை. இன்னொருத்தருக்கு டிரைவர், பார்த்த சாரதி டிரைவர். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் டிரைவருங்கிற வேலையை எடுத்துட்டா காரை துடைக்கணுமா இல்லையா? நான் கோடீஸ்வரன் சும்மா இப்ப அவனுக்கு சும்மா ஓட்டுறேன். நீ சும்மா ஓட்டினா காசு கொடுத்து ஓட்டினா என்ன? கண்ணாடி எல்லாம் அழுக்கா இருந்தா ஓட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா உனக்கு நான் காரை ஓட்டுறேன், காரை எடுத்துன்னு வந்துட்டா காரை துடைக்க வேண்டியதானே? ஏன் எந்த செயலை செய்கிறாயோ அந்த செயலுக்கு உரிய
இலக்கணங்களோடு தன்னை வைத்துக் கொள்ளுதல். நான் பெரிய மனுஷன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் எப்படி இதை செய்வேன்? இந்த பேச்சுக்கு எங்கேயாவது கிருஷ்ணன் இடம் கொடுத்தானா? ஒரு அருமையான இடம் பாரு. அந்த தேர் ஓட்டுகிற ஒரு கட்டத்துல குதிரைக்கெல்லாம் தாகம் வருமா வராதா? வரும். குதிரைக்கு தாகம் வந்தா குதிரைக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய வேலை யாரோடது? தேர் ஓட்டியோட வேலை. அவனுடைய வேலை தானே. ஃபியூயல் போடுறது, டிரைவர் கொண்டு போய் நிறுத்தி பெட்ரோல் போடணும் வருது இல்லையா? அது மாதிரி குதிரைக்கு தண்ணி கொடுத்தாகணும். திரும்பி நான் அர்ஜுனை பார்த்தேன். அர்ஜுனா, குதிரைக்கெல்லாம் தாகமா இருக்கடா. உடனே தண்ணீரை வரவழைக்கிறேன். அந்த குதிரைகளை போய் அந்த தண்ணீரை நீர் அருந்த சொல்லி, ரதத்தில இருந்து அவுத்து தண்ணீரை அருந்த சொல்லி, இது பெருசு இல்ல, குதிரைக்கான அந்த குதிரையை எப்படி பாசமா எப்படி தடவி கொடுத்து எப்படி அந்த குதிரையை கவனிப்பானோ அப்படி. நான் பரமாத்மா, நான் ரொம்ப பெரியவன், யாரா குதிரையை தடவி கொடுக்க வாங்கோ? ஏன் அதெல்லாம் ஏன் அந்தஸ்து கட்டுப்படி ஆகுமா? அப்படிலாம் இல்ல. ஒரு நார்மல் தேரோட்டி குதிரையை எப்படி கவனிப்பானோ பராமரிப்பானோ அப்படி கவனிச்சு. இதெல்லாம் பெருசு இல்ல, பியூட்டிஃபுல் இடம். என்னன்னா, இந்த விலங்குகளுக்கே ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, அதுக்கு நிறைய முடி இருக்கும், அது உள்ள பூச்சி உட்காந்து, அது இப்படி தடவி அது உள்ள பூச்சி இருக்கு பாருங்க, அதை ஒன்னா எடுத்து விட்டாங்க. அதுல இருந்து அந்த பூச்சி எடுக்கிறான். இது வந்து கண்டிப்பா குதிரை ஓட்டி செய்ய வேண்டிய வேலை. குதிரையை பூச்சி கடிச்சுட்டே இருந்தா அது எரிச்சலா இருக்கும், சொன்ன வேலையை கேட்காது. அதை கிளீன் பண்ண வேண்டிய வேலை அந்த குதிரை ஓட்டியோட வேலை. அந்த குதிரையில இருக்கிற அடர்த்தியான முடியெல்லாம் அப்படி தள்ளி உள்ளே இருந்து பூச்சி எடுத்தாராம். சில பேர் அதை உன்னிம்பா, அந்த பூச்சிக்கு நாயில விலங்குகள்ல இருக்கிறதெல்லாம். நான் இதை வச்சு நான் வேடிக்கையா சொன்னேன். உன்னி கிருஷ்ணனா இருந்தவர் இப்ப உன்னி கிருஷ்ணன் ஆயிட்டாராம். உன்னி கிருஷ்ணனா இருந்தவர் இப்போ உன்னி கிருஷ்ணனை உள்ளே இருந்து அதெல்லாம் எடுத்து விட்டு ரொம்ப ஒரு குதிரை தேர் ஓட்டி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து கொள்கிறார். அப்போ செயல் செய்வது என்று வந்து விட்ட பிறகு செயல்தான் பெரிதே ஒழிய செயல் செய்கிறவன் பெரியவன் அல்ல. செயல்தான் முக்கியமே ஒழிய செயல் செய்கிறவன் தன்னை வியந்து கொள்வதால் எந்த விதமான பயனும் அல்ல. ஏனென்றால் செயல் செய்கிறவன் என்று எவனும் இல்லை, செயல் செய்கிறவன் பரமாத்மா மட்டுமே. நான் செய்கிறேங்கிறதுக்கு அங்க இடமே கிடையாது. செயல் முக்கியம், செயலை பரமாத்மா நம்ம மூலமா செய்யறார் அப்படிங்கிற லைஃப் பற்றிய பார்வை முக்கியம். இது ஒரு இடம் சொன்னா, இவ்வளவு பெரிய மனுஷன் எப்படி ஒரு சாதாரணமா நடந்துட்டார். இன்னொரு இடம் இருக்கு. பீஷ்மர் பாண்டவர்களை கொல்லுவேன்னு சபதம் பண்ணிட்டார். துரியோதனன் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் இவர் வந்து தாத்தா அவரையே புகழ்ந்து இருக்கிறார், பாண்டவர்களையே புகழ்ந்து கொண்டிருக்கிறார், கொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒரு நாள் ஹார்ஷா சொல்லிட்டான். உமக்கு என்ன இருந்தாலும் அவங்க மேல பிரியம் ஜாஸ்தி, ரொம்ப அசாத்தியமான விருப்பம் அந்த பாண்டவர்கள் மேல, அதனால நீங்க வந்து அவர்களை கொல்ற ஐடியாவே உங்களுக்கு இல்ல, சும்மா விளையாட்டு காட்டுறீங்க. பீஷ்மர் கோவம் வந்து, நீ வேணா பாரு, நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த 5 பேரை நான் கொல்றேன். அதுவே அந்த கிழமை சொன்னதுதான். எப்பவுமே இளைஞர்கள் சொன்னா கொஞ்சம் மாத்திக்கலாம். வயசானவா சில பேர் சில வார்த்தை சொல்லிட்டா சொன்னதுதான். இந்த வீம்பு அப்படியே இருக்கும். அதுலயும் பீஷ்மர் எப்பேற்பட்ட கிழவர்னு தெரியும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எப்போ சொல்லி கடைசி வரைக்கும் அப்படி இருந்து, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முதல்ல சொல்லி அப்புறம் நடுவில் கல்யாணம் பண்ணவா எவ்வளவு பேர் உலகத்துல இருக்கா. அவர் சொன்னதுதான், ஒரு இம்மி மாற மாட்டார். அப்படிப்பட்ட பிடிவாதமான ஆள் பீஷ்மர். அவர் சொல்லிட்டார், நாளைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த 5 பையனையும் கொண்டு விடுறேன். என்ன ஆகுறது? இந்த 5 பேர் யார் காப்பாத்துறது? இவ்வளவு வேலை இவனுக்கு தானே. ஆச்சரியமான விஷயம். பாஞ்சாலியை போய் கூப்பிட்டானா, இந்த 5 பேரையும் காப்பாற்ற வேண்டாமா, வா என்னோட. அவ எங்க வா. போர்க்களத்துக்குள்ள அப்படியே பிணம், மாம்சம், ரத்தம் எல்லாம் கிடக்கிறது, நிறைய குதிரைகள் எல்லாம் கிடக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி பீஷ்மருடைய கேம்ப், பாடி வீடு, அந்த டென்ட் உள்ள தூங்குறார் பீஷ்மர், படுத்துட்டு இருக்கார். ராத்திரி நேரம். அதுக்கு இந்த பாஞ்சாலியை அழைச்சின்னு போறா, திரௌபதி அழைச்சின்னு போறா, வா அப்படின்னு. போய் அந்த டென்ட் வாசல்ல போய் நின்றுட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நீ போய் பீஷ்மர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், ஆனா நீதான் அவருக்கு தெரியப்படாது. எப்படின்னா, இது எப்படி முடியும்? நான் போனதான் கண்டுபிடிச்சுவாரு. அதான் நீ சத்தம் போடாம உள்ள போகணும், பீஷ்மருடைய காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். ஒத்தி கொண்ட உடனே அவர் என்ன சொல்வார், எந்த பெண்ணுன்னு அந்த வளையல் ஒலியை கேட்டான் டக்குன்னு என்ன சொல்வார் தெரியுமோ, தீர்க்க சுமங்கலி போவ. 5 பேர் சாக மாட்டான், வந்துடலாம். நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல தீர்க்க சுமங்கலி போவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து 5 பேர் எப்படி போஸ்ட் பண்றது? அப்புறம் இந்த ஒண்ணுதான் செய்யணும். நீ உள்ள போகும்போதே அவர் முழிச்சுன்னு விட்டாருன்னா, கண்ணை திறந்து இப்படியே பார்த்தாரு, யாரு திரௌபதியான்ட்டா இந்த ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். தூங்கிட்டு இருக்க, சத்தம் போடாம உள்ள போ, அந்த காலை தொட்டு கும்பிடு, டக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார், உடனே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க நிக்க வேண்டிய அவசியமே நான் பாத்துக்கிறேன். இவ மகாராணி இல்லையோ பாஞ்சாலி, சாம்ராட், அவர் ஹஸ்பண்டுக்கு அபிஷேகம் ஆகி பட்டாபிஷேகம் பண்ண பெரிய ராணி இல்லையா, காலை செருப்பு போட்டிருக்கா, அதுல வேற சலங்கு கட்டியிருக்கா. அந்த செருப்பு சத்தத்தோட உள்ள நுழைஞ்சா பாருங்க, பதறிவிட்டான் பகவான், காரியத்தை கெடுத்துருவ போல் இருக்கு, நில்லு, செருப்பை கயட்டு.
அவர் செருப்பை கட்டி கொடுத்தா. will you believe it? எடுத்து அந்த சலங்க சத்தம் கேட்கக்கூடாது நெஞ்சோட அணைச்சுட்டான். பாஞ்சாலியின் கால் செருப்பை நெஞ்சோட வச்சு இப்படி மூடிட்டான். அந்த பட்டு பீதாம்பரத்தால இப்படி போட்டு மூடிட்டு வாசல்ல நிக்கிறான் வாட்ச்மேன் மாதிரி. உள்ள போய் நேரா உள்ள போன போய் பீஷ்மர் இப்படி கால் இப்படி தொட்டா பாருங்க, அவருக்கு அந்த வளையல் ஒலி கேட்டது. தீர்க்க சுமங்கலி பவன். இவனும் சும்மா இருந்திருக்கலாம், நிஜமாவான் அவர் ரீகன்ஃபார்ம் பண்ற. நம்ம ஃபிளைட் டிக்கெட்டை ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம்ல, அது மாதிரி ரீகன்ஃபர்மேஷன் என்னன்னா நிஜமாவான் பாருங்க. நான் ஒருபோதும் சொல் மாறியது இல்லைன்னு ஏஞ்சார் பாருங்க இவர். ஆஹா, இப்ப 5 பேரை கொல்லுவேன்னு அங்க பிரதிஜை பண்ணிருக்கிறார். இவளுக்கு தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறார். அத்தை காப்பாத்தனா இதை காப்பாற்ற முடியாது, இதை காப்பாத்தனா அதை காப்பாற்ற முடியாது. அவருக்கு என்ன கோவம் வந்துடுத்து, இதுல யாரோ பீமனோ அர்ஜுனோ திருட்டுத்தனமா கொண்டு வந்து இவ்வளவு ஆசீர்வாதம் வாங்கிட்டான், நம்மளை முட்டாளாக்கிறதுக்காக பண்ணிட்டான்னு இந்த காரியத்தை எந்த பய பண்ணினா அப்படின்னு எரிச்சலோட அப்படி தீவட்டி எடுத்து வெளியே பார்த்தா நம்பாள் நிக்கிறார். ஒண்ணுமே நடக்காத மாதிரி. நீங்க அர்ஜுனா கோச்சுக்கலாம், பீமன்னா கோச்சுக்கலாம், கிருஷ்ணன் பீஷ்மர் எப்படி கோச்சுக்குவார்? அது எப்படி அவன் பாஞ்சாலி செருப்பு அப்படி வச்சு அதுக்கு மேல பீதாம்பரத்தை போட்டு அப்படி மூடிட்டு அப்படி நிக்கிறார். கிருஷ்ணா இதெல்லாம் ஓ வேலையா? எல்லாமே நம்ம வேலைதான். எப்படி கோயில செருப்பு பார்த்துக்கிறது உட்பட நம்ம வேலைதான். ஒண்ணு கவலைப்படல. அப்புறம் தூக்கி செருப்பு கீழே போட்டு பாஞ்சாலிய காலில் போட்டுக்கோங்கிறார். இது எப்படி இருக்குது? அவ்வளவு பெரிய சர்வலோக ரட்சகனாக சுவாமியாக இருக்கிறவன் என்னத்துக்கு பாஞ்சாலி செருப்பு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பாத்துக்கணும்? அப்ப என்னன்னா, நீ எப்பேற்பட்டவன் என்கிற நிலை முக்கியம் அல்ல, காரியம் எப்பேற்பட்டது என்ற செயல்தான் முக்கியமே ஒழிய நான் எப்பேற்பட்டவன் என்ற எண்ணம் முக்கியம். இன்னைக்கு இந்தியாவுடைய சிக்கல் என்ன தெரியுமோ? இன்னைக்கு இந்தியா முழுக்க சிக்கல் தெரியுமோ? எல்லா கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கவாலும் அவாதான் முக்கியம் நினைக்கிறாளே ஒழிய செயல் முக்கியம் நான் நினைச்சேன். நான் முக்கியம். பவர்ல இருக்கிறவா என்ன என்ன நான் முக்கியம். என் புகழ் முக்கியம், என் பேர் நிக்கணும், இது என் பீரியட்ல நடந்துதான் இருக்கணும், என்னத்தான் கடைசி வரைக்கும் உலகம் நினைச்சுட்டே இருக்கணும். இந்த எண்ணத்துல என்ன பண்றான்? எல்லாருக்கும் செயல் கடைசி பட்சம், தான் தான் முதல் பட்சம். ஆனா உண்மையான ஞானம் என்ன? உலகம் உருப்படணும் ஆனா செயல்தான் முக்கியம், மனிதன் முக்கியம் அல்ல. எந்த நிலையில் இருந்தாலும் முக்கியம் அல்ல. ஒரு கர்ம யோகி எப்படி இருக்க வேணும்னு வெறும் பிரீச் பண்ணவன் அல்ல கிருஷ்ணன், டீச் பண்ணவன் அல்ல கிருஷ்ணன், பிராக்டிஸ் பண்ணினவன் கிருஷ்ணன். ஏன் ஒரு கர்மயோகி எந்த லெவல்ல இறங்கி வந்து காரியத்தை முடிச்சு கொடுக்கணும், அவனுக்கு அந்த செயல் முக்கியம். இந்த ஒப்புத்துட்டான், இவ வெற்றிக்கு நான் பொறுப்பு, 5 பேரை காப்பாத்துறேன் அப்படின்னு காப்பாத்தன ஆகணும். இனிமே தாழ்ந்து போக முடியுமா? முடியல. அப்புறம் இந்த கதை அப்படியே போக வளர்ந்து நமக்கு அது முக்கியம் அல்ல. எந்த நிலையிலும் ஏற்றுக்கொண்ட செயல் பெரிதே ஒழிய தான் பெரியவன் அல்ல. இன்னைக்கும் பாருங்க இந்தியாவில் என்ன சிக்கல்னு கேட்டா, கவர்மெண்ட் ஆபீசருக்கு வரலாம் சார், கடைசி அது எங்க ஏத்துக்கு தான் சார் வரணும். நான் கேட்கிறேன், உனக்கு 58 வயசு ஆயிட்டா அப்புறம் உங்க ஏத்துக்கு வருமா? அப்ப என்ன அர்த்தம்? உன் கையெழுத்து பெருசு இல்ல, அந்த போஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், இந்த போஸ்ட் தான் பெருசே ஒழிய அது உள்ள இருக்கிற ராமசாமியோ குப்சாமியோ யாரும் பெரியவா கிடையாது இல்லையா? இந்த திங்கிங் வந்துட்டாலே இந்த நாடு உருப்படுமா இல்லையா? அது எப்படி நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள்? அந்த சிக்கல் தான் இத்தனை சிக்கலுக்கும். செயல் முக்கியம், செயலை விட எந்த தனி மனிதனும் முக்கியம் அல்ல. ஒரு உண்மையான கர்மயோகி எப்படி நடந்து கொள்வான் என்பதற்கான தீவிரமான உண்மையான பூரணமான வெளிப்பாடு ஸ்ரீகிருஷ்ணன். வெறும் பிரீச் பண்ணிட்டு போனவன் அல்ல, அதுக்குரியதை பிராக்டிஸ் பண்ணி உலகத்துக்கு காட்டியவன். இந்த உண்மையை தான் எனக்கு வேண்டும் என்பதும் எதுவும் இல்லை, நான் செய்ய வேண்டிய கட்டாயம் எதுவுமே எனக்கு இல்லடா, ஆனாலும் நான் எப்போதாவது கர்மமின்றி இருந்திருக்கிறேனோ? இந்த உலகத்தினுடைய சர்வலோகத்தினுடைய இயக்கத்துக்கும் காரணமா, ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமா எப்போதும் ஏதான ஒரு ஆக்டிவிட்டியில தான் எண்ணிக்கை இருந்து கொண்டே இருக்கும். இந்த உண்மைகள் எல்லாம் சொல்லியதற்கு பிறகு இன்னும் அந்த கர்மயோகத்தை பற்றிய எசன்ஸ் நம்ம இனிமே டீடைல்டா ஸ்லோகமா பார்க்க முடியாது. இந்த லெவலுக்கு அப்புறம் கர்மயோகம்னா என்ன? கர்மம்ங்கிறது செயல், அதை யோகமாக்குதல் எப்படின்னா, ஒன்றை யஜ்யமாக்க வேணும்னா அதுல இருந்து அகங்காரத்தை வித்ரா பண்ணிடணும். அந்த இடத்துல யாரை வைக்கணும்? பரமாத்மாவை கொண்டு வந்து வைக்கணும். சரி, இப்ப செயல் முக்கியம். நம்ம மனசுல செயல் முக்கியம்னு படுறதா, பயன் முக்கியம்னு படுறதா? நம்ம எல்லாம் ரிசல்ட் ஓரியன்டட் திங்கிங். இதை பண்ணினா என்ன நடக்கும்? ஒரு ஸ்கூல்ல சொல்றாங்க 100% ரிசல்ட், காப்பி அடிச்சு எழுதிருப்பேன். பல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நல்ல குழந்தைகளை சில பிரைவேட் ஸ்கூல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? அந்தந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தைகள் எல்லாரும் இங்க ஃப்ரீ வாங்கும். எப்போ? 9th ஸ்டாண்டர்ட்ல. 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லா சைடுல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைகளையும் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு, பிரைவேட் ஸ்கூலுக்கு எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் இவன் வந்து 10% ஸ்டேட் ரேங்க்ல 4, 5ன்னா
அது என்னன்னா அவர்களுடைய அங்க உழைச்ச உழைப்பை எல்லாம் அப்படியே சுரண்டி தங்கிட்ட கொண்டு வந்து நான் 10% ரிசல்ட் அப்படின்னா இது ஊரே மாத்திர வேலை இல்லையா? நீ என்ன உழைச்ச 10% கொண்டு வரதுக்கு? நீ என்ன உழைச்ச? என்னன்னா ரிசல்ட் ஓரியன்டட் திங்கிங். 10% காட்டணும்னு தான் ஆசையை ஒழிய 10% ஆகணும்னு ஆசை. 10% வெளியில காட்டணும் தான் ஆசையை ஒழிய 10% ஆகணும்னு இல்ல. அப்ப செயல் முக்கியமா ரிசல்ட் முக்கியமா? பயன் தான் எல்லாருக்கும் முக்கியமா இருக்கு. பயன் முக்கியம் நினைச்சா என்ன ஆகும்னா, கீதையினுடைய சாரமே இதுதான். பயன் முக்கியம்னு கருதினா என்ன ஆகும்னா செயல் செத்து விடும். இப்ப எப்படி நீங்க ஒரு காரியம் பண்ணினீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், இது பயன். இந்த காரியம் பண்ணினீங்கன்னா ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், அது பயன். இந்த காரியம் நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும், இது பயன். இப்ப என்ன பண்றான் தெரியுமா? அவார்டு முக்கியம், பணம் முக்கியம், புகழ் முக்கியம், செயலே முக்கியம் இல்ல. எப்படின்னா நாமளே ஒரு 100 ரூபாய் கொடுத்தா ஒரு பாராட்டு விழா நடத்துறான். வேற ஏதாவது ஒரு காரியம் பண்ணினா 1000க்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சு போயிடுறது. 2000 ரூபாய் பணம் வந்துடுது, 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் பணம் வந்துடுது. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா ஒரு பாராட்டு விழா நடத்தி விடுறான். அப்ப என்ன, இந்த செயலே நடக்கல, ஆனா அதுக்கான மத்த எல்லாம் இதனுடைய விளைவுகள் என்னன்னவோ அதை மட்டும் டிக் பண்ணிட்டே போயிட்டான். இது நடக்கிறதா இல்லையா? நடக்கல. ஒரு செயலே நடக்கல, ஆனா அதனுடைய விளைவுகள் பயன்கள் என்னன்னவோ அதெல்லாம் நடந்த மாதிரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அரசாங்க புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா இது வறுமையே இந்த நாட்டுல இல்லாத மாதிரி இருக்கும். இது பாலாறும் தேனா காவிரியே ஓட மாட்டேங்கிறது, பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டு போனோம். எல்லாம் அப்படியே ஆறா பொங்கி ஓடுற மாதிரி. என்ன நீங்க பேப்பர் விளம்பரம் பாருங்க, பீடு நடை போடுகிறது நாடு, ஏழ்மையிலிருந்து வெளியில் வந்து விட்டோம், எல்லாம் விளம்பரங்கள். நிஜமாவே ஏழ்மையிலிருந்து அதை வெளியே வந்துட்டாளா? அந்த திங்கிங் நமக்கு ரொம்ப கம்மி. எல்லாம் நடந்துட்ட மாதிரி காட்டணும், ஆனா நடக்கணுங்கிறது முக்கியம் அல்ல. ஏன்? பயன் முக்கியம், விளைவு முக்கியம், செயல் முக்கியம் இல்லை என்ற எண்ணம் தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம். எனவே பயனில் பற்று வையாது, செயலில் பற்று வை. இதான் இது. பயனில் பற்று வையாது, செயலில் பற்று வை. பயன் வரும். ஒரு நல்ல சங்கீத வித்வான், நல்ல நான் சொல்லப்படாது, சங்கீத வித்வான், எனக்கு இந்த நல்ல நல்லன்னு வந்துடுறது என்ன பண்றது? ஒரு சங்கீத வித்வான் எப்படியோ ஒரு சிபாஸ் பிடிச்சி, ஒரு சபா செக்ரட்டரி அப்படி இப்படி பிடிச்சிடுச்சு. அப்படியே ஒரு சபையில பாட வந்துட்டேன். கச்சேரியை ஆரம்பம் செய்தார். கச்சேரியை ஆரம்பம் செய்தார். அப்படியே எல்லா ராகங்களும் துவண்டு போயிடுது. மேலேருந்து கல்யாணி முகாரியை கட்டிட்டு அழகு. ஐயோ இவன் என்ன பாடுறானே அப்படி. அப்ப தியாக பிரம்மம் முத்துசாமி தீட்சிதரை பார்த்து கேட்கிறார், உங்க பாட்டை எப்ப ஆரம்பிக்க போறானோ தெரியல. பயப்படுறா, யாரு மகான்கள்லாம் மேலேருந்து பயப்படுறா, இவன் அப்படி பாடுறான். ஒரு 20 நிமிஷம் கூட இன்னும் ஆகல. இதுக்கப்புறம் இவனை விட்டா சபையே க்ளோஸ் ஆயிடும்னு செக்ரட்டரி முடிவு பண்ணிட்டார். அதுக்கு அப்படி சைடுல அப்படி ஓரமா வந்து அப்படி நின்று இவர் பாட அவர் ஆட, செக்ரட்டரி இவர் கேட்க மாட்டேங்கிறார். அவர் போட்டு பாடிட்டே இருக்காரு. இந்த ராகம் எல்லாம் துண்டு துண்டா அருந்து கீழே விழாரு. எவ்வளவு நேரம் செக்ரட்டரி பாப்பா நேரம் மேடைக்கு வந்துட்டார். தப்புன்னு மைக் அப்படி பிடிச்சி ஆஃப் பண்ணிட்டு, போதும் நீங்க பாடினது போதும். அவர் சொன்னார், கச்சேரிக்கு 5000 ரூபாய் ரேட், கச்சேரிக்கு 5000 ரூபாய் பேசிருக்கேன், 20 நிமிஷம் தான் பாடி இருக்கேன், 5000 ரூபாய் என்ன இருக்கு? செக்ரட்டரி சொன்னார், கொடுத்து விடுறேன் பாடல். உங்களுக்கு 5000 ரூபாய் தான் முக்கியம்னா கொடுத்து விடுறேன் பாடல். அதுக்கு நம்பாள் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, என்னன்னா அது பாடுறதுக்கு ரேட்டு, நிறுத்துறதுன்னா 10,000 தான். பாடுறதுன்னா 5000, நிறுத்துறதுன்னா 10,000. செக்ரட்டரி சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, என் சொத்தையே எழுதி வைக்கிறேன், எங்கேயும் பாடாத, நீ எங்கேயுமே பாடாம என் சொத்தையே எழுதி வச்சிடணும். இப்ப என்னுடைய கேள்வி பாருங்க, அப்படி ஒரு ரெமுனரேஷன் கொடுத்தா அத ஒரு வித்வான் வாங்கிட்டு போனான், அவன் வித்வானா? அவனுக்கு பாடுவதும் பாடுவதற்குரிய மரியாதையும் தான் மரியாதையை ஒழிய பாடாமல் இருப்பதற்கு என்று ஒரு மரியாதை தரப்பட்டால் அதை பெற்றுக்கொண்டவன் உண்மையான சங்கீத வித்வானா? இப்ப பாருங்க, பயனில் மட்டும் பற்று வைத்து பணம் வேண்டும் என்று எண்ணி இருந்தால் செயல் செத்து போகிறதா இல்லையா? சார் பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல சார், நான் பாடிட்டு தான் போவேன் அப்படின்னா அவனுக்கு ராகத்து மேல மரியாதை, சங்கீத்து மேல மரியாதை, தீட்சிதர் மேல மரியாதை, தியாக பிரம்மத்து மேல மரியாதை இல்லையா? அப்போ அப்பதான் கலை வாழும், அப்பதான் உயிர் வாழ முடியும். இப்ப எந்த உலகத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் செயலின் விளைவாகிய பயனில் பற்று வைக்கிற அளவுக்கு செயலில் பற்று வைப்பதில்லை.
அப்ப என்ன ஆகுது? செயலை விட பயன் முக்கியமா போயிடுறது. பயன் எப்படி கிடைக்கும்னு பாக்குறா. சில இடங்கள்ல என்னன்னா, இந்த செயலை செய்யாம இருந்தா காசு கிடைக்குமா செய்யறா. கவர்மெண்ட்ல ஆபீஸ்ல தான் நடக்கிறது. என்ன இதை விஜிலண்டா நீ பாருன்னு ஒரு ஆபீஸ்ல நியமனம் பண்றா. பார்த்தா அவளுக்கு என்ன சம்பளம் கொடுக்க போறான்? கவர்மெண்ட்ல 7000 ரூபாய் கொடுக்க போறான். ஒரு பணக்கார வர, நீ இதை கண்டுக்காம இரு, உனக்கு 10,000 ரூபாய் நான் தர்றேன், ஃபைன் பண்றான். அப்ப என்ன போச்சு பாத்தீங்களா? செயல் செய்வதற்கு அரசு கொடுத்த சம்பளம் பெருசா தெரியல, செயல் செய்யாமல் இருப்பதற்கு எவனோ கொடுத்த கையூட்டு பெருசா தெரியறது. நாடு வேணா போகாதா? செயல் முக்கியம், செயலின் பயன் முக்கியம் அல்ல, அதன் வழி வருகிற விளைவு முக்கியம் அல்ல. நான் சொன்ன பாருங்க, சில பேர் என்ன பண்ற, அவளே செட்டப் பண்ணி பாராட்டு ஏற்பாடு பண்ணிடுற. சார் நம்மள யாரும் பாராட்டி பரவாயில்ல, நீங்க அவர்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு அவரே எல்லாம் பார்த்துக்குவார், போஸ்டர் போட்டுருவார், அவரே மாலை போட்டுருவார், எல்லாம் பண்ணிவிடுவார், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சார் 500 ரூபாய் எப்படி விழா நடத்துவார்? இப்படி ஒரு 1000 பேர் வச்சிருக்காரு, வாங்கிடுவார், ஒரு வாட்டி எழுத்து விழா எடுத்து எல்லாருக்கும் மாலை போட்டு முடிச்சிடுவார் அப்படின்னா. இது நீ வித்தையே இல்ல, ஆனா பாராட்டு விழாக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பரதநாட்டிய அரங்கேற்றத்திலேயே சில குழந்தைகள் டைட்டிலோட வருது. அரங்கேற்றத்துக்கு வரும்போதே நித்திய சூடாமணி பெரிய டைட்டில் போட்டு வருது. ஏமா இன்னும் நீ ஆடிட்டா அப்புறம் கொடுக்க மாட்டா, அதுக்கான ஆடுறதுக்கு முன்னாடி தான் போட்டு என்ன கூத்துங்கிறீங்க? இப்ப வித்வான்களுக்கு அந்த பாராட்டு, பட்டம், அவார்டு இதெல்லாம் என்ன மோகம்ங்கிற? நான் என்ன சொல்றேன், கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீ தானே, கொடுத்தாலும் கொடுக்காட்டி வித்தை தானே. ஒரு கலைமாமணி கொடுக்கலன்னு சொன்னா ஒரு வித்வான், நல்ல வித்வான் செத்து போயிடுவானே. கவர்மெண்ட் மாறும், கலைமாமணி கொடுப்பா, கொடுக்காம போவா, அது பெரிய விஷயமா? சார் திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை நாரசனம் வாசிக்கிறார். ஒரு நரிக்குறவர் கேஸ் லைட்ட தூக்கி போட்டுட்டு அதுக்கு ஒரு ஆஹான்னு சொன்னார், அதுதான் எனக்கு பாராட்டுங்கிற. ஒரு ஊர்வலத்துல போற போது ஒரு நரிக்குறவர் பாராட்டுறார், அதெல்லாம் எனக்கு பாராட்டு அப்படின்னு. அவர் ஜனாதிபதி அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் இன்டர்வியூல கேட்கிறா, நீங்க வாங்கின பெஸ்ட் அவார்டு என்னன்னு அவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? உண்மையான பாராட்டு தான் முக்கியமே ஒழிய இது என்ன எந்த மூளைக்கு இது ஒரு ஏற்பாடு பண்ணி பேப்பர்ல போட்டுக்கிறது? செயல் முக்கியம், வித்தை முக்கியம், கலை முக்கியம். அந்த செயல்தான் உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. செயலின் பயன் 2ஆம் பட்சமே. அதுக்கு பயன் இல்லாம ஒண்ணு போயிடாது. எந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு, தானா வரப்போறது. ஆனால் பயன் கருதி ஒரு காரியத்தை செய்யாது. அப்படி செய்வது பலன் அல்ல. அடுத்தது என்ன அப்படின்னா, பலனை மட்டுமே முக்கியமா நினைக்க ஆரம்பிச்சா நிறைய தப்பு நடக்கும். வினோபா ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வினோபாவுடைய கீதை பேருரைகள்ங்கிற ஒரு புத்தகம். அதுல வினோபா ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு விவசாயி கோதுமை பயிர் பண்ணா என்ன காசு கிடைக்கும்? ஒரு கோதுமையை உட்கார்ந்து உழுது பயிர் பண்ணா கம்மியா தான் கிடைக்கும். அரிசி பயிர் பண்ணா என்ன காசு கிடைக்கும்? கம்மியா தான் கிடைக்கும். கஞ்சா பயிர் பண்ணா, அவர் எழுதுறார் பாருங்க, பணம் தான் முக்கியம் என்று எண்ணி இருந்தால் எல்லா விவசாயிகளும் கஞ்சா தான் பயிர் பண்ணுவான், கோதுமை பயிர் பண்ண மாட்டான். ஆனா பல பேர் பசியாற்றுகிறோம் அப்படிங்கிற அந்த பெருமையும் சந்தோஷமும் கஞ்சா பயிர் பண்ணா கிடைக்குமா? பல பேருக்கு அன்னம் கொடுக்கிற அன்னதாதா அப்படிங்கிற அந்த சந்தோஷம். அப்ப விவசாயி இன்னும் கர்மயோகியாக இருப்பதால் தான் இந்தியாவாக இருக்கிறது. அவன் எல்லாம் லாபத்தை நோக்கி போயிட்டான்னு வச்சுங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எவ்வளவு அந்த நினைச்சு பாக்குறாரு பாருங்க ஆச்சாரியா வினோபா பாவே. எனவே செயல் முக்கியம், செயலின் பயன் 2ஆம் பட்சம். இன்னொன்னு, நீ செயலை செய்யற போது எப்படா செய்யணும்? அன்னைக்கே பார்த்துட்டோம் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் யூ லவ் யுவர் ஜாப், உன் செயலை நேசி, செயலினுடைய விளைவுகள்ல கவனம் செலுத்தாது. 3வது என்ன அப்படின்னா, இந்த செயல் செய்கிற போது நான் வித்ரா பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அப்படிங்கிற. அதுக்கு மட்டும் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு இப்போ அப்பாட்ட கொஞ்ச நேரம் ஒப்படைக்கிறேன். அது ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். நான் சென்னையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அந்த வீடு எப்படின்னா மாடியில் 3 ரூம், கீழே 3 ரூம், டியூப்ளெக்ஸ் சிஸ்டம் அந்த வீடு. யாரான என்ன பார்க்க வந்தா மேலேருந்து இறங்கி கீழே உட்காந்து பேசிட்டு, ரிசப்ஷன் டைனிங் எல்லாம் கீழே, பெட்ரூம் எல்லாம் மாடியில் பேசிட்டு திரும்ப மாடிக்கு போனோம். கண்ணாடி எப்பாவது மறந்து மேலே வச்சுட்டு கீழே வந்துடுவேன். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணணும், நமக்கு சிரமமா இருக்கும். யாராவது டேட்லாம் கேட்டா, சின்ன பொண்ணு சொன்னேன், போய் மாடியில போய் அந்த கண்ணாடி எடுத்துட்டு வா அப்படின்னு. அவ அப்ப ரொம்ப சின்ன பொண்ணவ, இப்படி வந்தவ போய் கண்ணாடி எடுத்துட்டு வா அப்படின்னு உடனே, போப்பா 18 படி ஏறி, அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த படி ஏற அந்த கஷ்டத்தை அந்த வார்த்தையில சொல்ற. 18 படி ஏறி கண்ணாடி எடுத்து, கண்ணாடி 40 கிலோவா, கண்ணாடி எடுத்து என்னால முடியாது பாப்பா. சோ அது சிரமமா இருக்கு அவளுக்கு, அதை செய்யறதுக்கு சிரமமா இருக்கு, முடியாது பாப்பா போயிட்டா. நான் குழந்தைகளை அதிகமா திட்டுறது இல்லை, ஏன்னா நான் வீட்டுல இருக்கிற நாளே ரொம்ப கம்மி. அன்னைக்கும் திட்டுட்டா, இன்னைக்கும் இருக்கிற, இன்னைக்கு வேற எங்கேயும் ஊருக்கு போலையான்னு கேட்டுருவா. சோ இது ரொம்ப தப்பா போயிடும் அப்படின்ட்டு ஒய்ஃப கூப்பிட்டு சொன்னாங்க, பாரு என்னமா இருக்கா பாரு பேசுறா, நீங்க சொல்லுங்களேன், ஏன் நானே எப்போ கெட்ட பேர் வாங்கிக்கணுமா, நீங்க சொல்லுங்களேன். நான் விட்டுட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, பக்கத்து வீட்டுல அவருடைய ஃப்ரெண்ட் இருக்கா, கிளாஸ்மேட்,
அப்பா அவளை கூட்டின்னு வந்தா ரெண்டும் சுட்டு மாதிரி இப்படி பறந்து மேல ஏறது, திரும்ப எப்படி கீழே இறங்குறது, திரும்பி என்ன மேல போயிட்டு திரும்பி எப்படி கீழே இறங்குறது. நானும் வெயிட் பண்ணி 18வது தடவை பிடிச்சேன். வா, எத்தனை தடவை நீ படி ஏறன்னு தெரியுமோ, நீ எத்தனை தடவை படி ஏறன்னு தெரியுமோ. அவ சொன்னா பாருங்க, இதெல்லாமா எண்ணுவா, யாராவது வேலை இல்லாதவன் பண்ணிட்டு இருப்பான். நான் சொன்னேன், இந்த பேச்சு வச்சுக்காது, நீ 18 தடவை இதை ஏறி இறங்கின. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரே ஒரு தடவை அப்பா கண்ணாடி எடுத்துன்னு வாங்க. பெரிய வேலையா சொன்னார், என்னால முடியாது, கண்ணாடி நான் எப்படி படி ஏறுவேன் அப்படின்னு. இப்ப 18 தடவை ஏறி இறங்கிட்டியே, எப்படி முடிஞ்சது? அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், அப்பா நீ சொன்னது வேலைப்பா, இது விளையாட்டுப்பா. இப்ப என்னன்னா, நாமளும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் வேலை வேலை வேலைன்னு கஷ்டப்படுறோம். இந்த வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்பதை புரிந்து கொண்டால் ஆனந்தமான காரியம் செய்ய முடியும் இல்லையா? இப்ப எது பாடம் ஆயிடுத்து, இது பெரிய வேலை, செயலத்தையும் தலைமையில வச்சுட்டு இருக்கிறோம், சிரமமா ஃபீல் பண்றோம். இப்ப பாருங்க, விளையாட்டுல என்னன்னா, விளையாட்டுல முதல்ல ஒரு மனுஷன் தன்னை இழக்கிறான். சரி, இங்க இருந்து ஃபுட்பால் ஓடுறான், இங்க திரும்ப ஓடுறான், இங்க ஓடுறான், எவ்வளவு டயர் ஆகவே மாட்டேங்கிறான். ஏன்? அவன் தன்னை இழந்துட்டான் பாருங்க, எல்லை இல்லாத ஆனந்தத்துல இருக்கிறான். இப்ப இந்த உலகமும் உலகத்தினுடைய எல்லா செயல்களையும் நாம நம்மளை வித்ரா பண்ணிவிட்டு பரமாத்மாவின் இயக்கத்தில் இருக்கிறோம் என்று இந்த எல்லையற்ற பிரபஞ்சமே இறைவனுடைய லீலா விபூதி, அதான் விளையாட்டு. அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் கம்பராமாயண். அழகிலா விளையாட்டு, எல்லாம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மன உணர்வோட இந்த காரியத்தை பண்றச்சே என்ன ஆகிறது, செயல் நடக்கிறது, ஆனந்தமாக நடக்கிறது. மனிதன் கவலையின்றி அந்த செயலையும் இனிமையாக எளிமையாக செய்து முடிக்கிறான். இந்த அளவுல செயல் முக்கியம், பயனை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ண வேணும்னு தான் அந்த கர்மயோகம்ங்கிறது வர்றது. அந்த அளவுல இப்போ நம்ம நிறைவு பண்றோம். மீண்டும் அவருடைய நன்றி உரைக்கு பிறகு மீண்டும் மிச்ச பகுதி நிறைவா. அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். பெங்களூர்ல குருவாயூரப்பன் பக்த சமாஜம் செய்து கொண்டு வருகிற பணிகள் உண்மையிலேயே ரொம்ப பெரியவை. நல்ல இளைஞர்கள் வேற எந்த விதமான சுயநல ஆர்வமும் இல்லாம ஒரு நல்ல காரியம் பகவானுடைய பெயரால, பகவானுடைய கருணையினால நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நடத்துவதால இது வெற்றி பெறுகிறது. இது நான் பண்றேன் அப்படிங்கிற தனிப்பட்ட ஈகோ இங்க யாருக்கும் கிடையாது. அதனால்தான் இவ்வளவு காலம் இது ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக மேல 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 வளர்ந்திருக்கிறது. பலருடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய அக்கறையும் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அதே மாதிரி பெங்களூர் இருக்கிற செல்வர்கள் இந்த பணம் பல பேருக்கு பயன்படணும் அப்படின்னு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு அக்கறையா 15 நாள் கச்சேரி, அதன் பிறகு உபன்யாசம், அதன் பிறகு பூஜைகள், வைபவங்கள், பல பேருக்கு அன்னதானம் எல்லாம் செய்யறது ரொம்ப சுலபமான காரியம் அல்ல. இன்றைய தேதியில எல்லாமே டாப் ஆர்டிஸ்ட். இன்விடேஷன் எடுத்து பார்த்தா எல்லாருமே தமிழ்நாட்டிலே இந்தியாவில் ரொம்ப பிரபலமானவர்கள். இப்படிப்பட்ட கச்சேரி இப்படி எல்லாமா செய்யணும்னு சொன்னா அவர்களுடைய நல்ல நோக்கம், அந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்கு கடவுளுடைய பூரணமான அனுகிரகம், உங்களுடைய ஒத்துழைப்பு, இவையெல்லாம் காரணம். வெள்ளி விழா முடிஞ்சிருக்கு, இன்னும் அடுத்தது பொன் விழா அப்படிங்கிற லட்சியம். அதை நோக்கி அது நகர்ந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து ஒரு நல்ல சொந்த கட்டடத்துல இன்னும் பெருமையா இன்னும் சிறப்பா இதை தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லாம் அல்ல இறைவனுடைய அருள் இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. எஸ்ஏ ஃபவுண்டேஷன் ஃபேமிலி ஒரு நல்ல குடும்பம், ரொம்ப காலமா எனக்கு தொடர்புடைய ஒரு நல்ல குடும்பம், ரொம்ப அன்புடையவர்கள், பண்புடையவர்கள், இது மாதிரி சத்காரியம் நடப்பதில் ரொம்ப ஆர்வம் உடையவர்கள். முதல்ல சொன்ன பாருங்க, பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல, அது நல்ல காரியத்துக்கு செலவாக வேணும். அவளுக்கு அந்த கிராஸ் வென்டிலேஷன் ஸ்கீம் தெரியும், எங்க எப்படி அதை திறந்து வைக்கணும் அப்படின்னு. இவ்வளவு நல்ல காரியம் நடக்கிறதுனா அவருடைய பங்கு பெரிய பங்கு. அதே மாதிரி தொடர்ந்து பல அன்பர்கள், எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் அமையணும். உபன்யாசம் அப்படிங்கிறது பக்தியா இருக்கலாம், அல்லது பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட் தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு போலாம். பட் எல்லாத்த விட நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பயன்படணும், நாடும் முன்னேறணும்,
மெட்டீரியலிஸ்டிக்கா நாடு சக்சஸ் ஆகிற போது ஸ்பிரிச்சுவலான வாழ்க்கை முறைக்கு நாம வரணும். இப்ப நான் பெரிய ஞானி ஆயிட்டேன், நான் எல்லா செல்வத்தையும் விட்டுட்டேன், ஏன்னு கேட்டான். வேற வழி இல்லைன்னா, ஒண்ணுமே வருமானம் இல்லை, நான் ஞானியா போயிட்டேன். நான் அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பல பேர் வேற ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சாமியார போலியா, எதுவுமே முடியல சாமியார போயிட்டேன் அப்படின்னா தப்பு. எல்லாம் என்னால முடியும் அப்படிங்கிற போது வாண்டாண்டு போறதா உண்மையான துறம் இல்லையா? அப்படி மெட்டீரியலிஸ்டிக்காவும் இந்தியா மேல வரணும், எல்லா வகையிலையும் வலிமையுடையதா வரணும். ஒரு பெரிய ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, சுதந்திரமாயி 56 வருஷம் ஆச்சு. இந்த நாடு 56 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் இந்த நாட்டில இருந்து பூர்ணமா நம்ம ஏழ்மை அகத்தல, பூர்ணமா நோய்கள் அகற்றல, பூர்ணமா எல்லாருக்கும் குடி தண்ணீர் கொடுக்க முடியல இந்த நாட்டுல. அப்படி இது அறிவற்ற ஒரு நாடா, ஒரு மோசமான அறிவற்ற நாடான்னா? உலகத்துக்கே ஞானத்தை கொடுத்த நாடு இந்த நாடு. ஆனா உலகத்துக்கே ஞானத்தை கொடுத்த நாடு தான் இப்படி ஒண்ணும் இல்லாமல் இருப்பது என்பது என்ன நியாயம்? அப்போ எல்லா வகையிலேயும் இந்த நாடு வளமுடைய ஒரு நாடா இருக்கணும், ஒரு உன்னத வல்லரசு அப்படின்னு இந்த இந்தியா ஒரு உயர்ந்த நாடாக எப்போதும் விளங்க வேண்டும். அதுக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் அர்ப்பணிப்பும் இருக்கணும். சென்னையில அமெரிக்கன் எம்பசி வாசல்ல பசங்க கியூ நிக்கிறா. எதுக்கு? அமெரிக்கா போகணும் அப்படிங்கிற கனவோட நிக்கிறாங்க. அதுக்கு எதிரி அல்ல, அவ போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னுடைய ஆழ் மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லிடுறேன். இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனாதான் வாழ முடியும் அப்படின்னு அவ்வளவு பேர் கியூ நிக்கிற போது என் மனசுல என்ன தோன்றதுன்னா, என்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் எம்பசில இந்தியாவுக்கு வரணும்னு கியூ நிக்க போறாலும் அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திர தினம். இந்தியா உண்மையாகவே ஒரு சுதந்திர தினத்தை அன்னைக்கு தான் கொண்டாட போறது அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு வலிமையான ஒரு நாடு. பகவான் எவ்வளவு சொல்றான் பாருங்க, செயலிருந்து ஓடாதடா, எகிரி குதிச்சு தப்பி ஓடுகிற கோழையா இருக்காது, அவர்கள் மூடர்கள். எவ்வளவு கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை போதித்த நாட்டில் நாமும் கடுமையாக உழைத்து இந்த உழைப்பின் வெற்றியை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி இந்த நாடு ஒரு பொலிவுடைய நாடாக, உன்னதமான ஒரு உயர்ந்த நாடாக இதை ஆக்கி காட்டணும். பாருங்க, உலகத்துல லஞ்சம் வாங்குறதுல 2வது நாடா இந்தியா. அதிகமா லஞ்சத்தை கொண்டு காரியம் சாதிக்கலாம் அப்படிங்கறதுல 2வது இடத்துல இருக்கிற நாடு இந்தியா அப்படிங்கிறா. எவ்வளவு வேதனையா இருக்கு. இவ்வளவு ஞானிகளுடைய பாரம்பரியம் தோன்றிய நாடு இந்த நாடு. அதெல்லாம் மாற வேண்டாமா? இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கீதையின் பயனால் ஏற்படுத்த வேணும்னு தான் மகாத்மா காந்தி பாடுபட்டார், வினோபா பாடுபட்டார், திலகர் காடு. இப்போ அவர்களை எல்லாம் நன்றியோட இந்த சந்தர்ப்பத்தில் நாம நினைக்கணும். காந்தியை பத்தி சொல்றதா இருந்தா, கீதைக்கு உரை எழுதிய சங்கரர், ராமானுஜர், மத்வர் அவர்கள் எல்லாம் தங்கள் அறிவாலும் ஆற்றலாலும் உரை எழுதினார்கள். ஆனால் கீதைக்கு எலும்பாலும் சதையாலும் இந்திய தாய் எழுதிய உரை மகாத்மா காந்தி. எலும்பாலும் சதையாலும் ஒரு உரை எழுதி வச்சார். எப்படி ஒரு கர்மயோகியா உலகத்துல வாழணும், அப்படி லைஃபே என்னன்னா ஒரு யஜ்யம் தான். அவர் லைஃபே ஒரு யஜ்யம். எந்த பொருளும் தனக்கு கிடையாது, எந்த புகழும் தனக்கு கிடையாது, இந்தியாவுடைய வெற்றியா அதுவும் எனக்கு கிடையாது. அப்படியெல்லாம் வாழ்ந்த மகான்களை கீதை உருவாக்கி இருக்காங்க. சொல்ற தாய்ப்பாலை விட எனக்கு கீதை முக்கியமானது அப்படின்னு. அதை மீண்டும் நம்ம மனசுல ஏற்றுக்கொண்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்துல சொல்லுகிறார், பிரகிருதியின் குணங்களால் யாண்டும் கர்மங்கள் செய்யப்படுகின்றன. ரொம்ப அழகான வார்த்தை. கர்மங்களை நாம செய்யல சார், அது செய்யப்படுகின்றன. இப்ப கூட ரமேஷ் சுவாமி என்ன பாராட்டினார், அப்படி ரொம்ப நல்லா பேசுறார். ஒரு வினாடி நான் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா, இது முழுக்க என்னுடைய திறமையால முடிஞ்சிடுமா? நான் ஒருத்தன் உட்காந்து என்ன பண்ணிட முடியுமா? ஒரு வினாடி யோசிச்சு பாக்குறேன். ஒரு நல்ல குடும்பத்துல என்ன தாயும் தகப்பனும் வளர்த்ததால தானே என்னால இப்படி பேச முடியும். இன்னும் நல்லா சொல்றதா இருந்தா, அவர்கள் என்னை கருவுற்ற நேரம் கூட நல்ல நேரமா இருந்ததால தானே நல்ல விஷயத்துல மனம் போறது, இல்ல வேற ஒரு பக்கத்துல மனசு போயிருக்காதா? அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணினேன், அவர்களுக்கு நான் என்ன நன்றி செலுத்த முடியும்? அப்ப என்னுடைய வெற்றி அல்ல, அவர்கள் மூலமா இது நடக்கணும்னு இருந்திருக்கு. அப்பா அம்மாவை நினைச்சு பார்த்தா, எனக்கு வாய்ச்ச தமிழ் வாத்தியார் தமிழ்ல அவ்வளவு ஈடுபாட்டை உண்டு பண்ணினார். அப்படி ஒரு தமிழ் வாத்தியார் கிடைக்காம லாழா எழுத தெரியாத தமிழ் வாத்தியார் எனக்கு கிடைச்சிருந்தான்னு வச்சுங்க, நான் அந்த தமிழுக்கு வந்திருக்க முடியுமா? வர முடியாம போயிருக்குமே. விவேகானந்தா காலேஜுக்கு வந்தோம், ஜெகநாதாச்சாரியார்னு தமிழ் வாத்தியார். அப்படி ஒரு தமிழ் வாத்தியார்ட்ட படிக்காம போயிருந்தா தமிழ் மேல எப்படி ஒரு ஆர்வம் வந்திருக்குமா? வீடு நிறைக்க புஸ்தகங்களா வாங்கி போட்டிருந்தார் அப்பா, அந்த புஸ்தகங்கள்லாம் இல்லைன்னா இந்த ஆர்வம் வந்திருக்குமா? வரமாட்டேன்னு சொன்ன என்ன காதை திருகி கிருபாந்த வாரியார் பேச்சுக்கு வான்னு எங்க அப்பா இழுத்துன்னு போறாரு. அன்னைக்கு இழுத்துன்னு போகாம இருந்திருந்தா இவ்வளவு பேர் இன்னைக்கு இழுத்துட்டு வர முடியுமா? அப்ப என்னன்னா, இந்த சம்பவங்கள் ஏதாவது நான் திட்டமிட்டதா? இந்த சம்பவங்கள் ஏதாவது நான் வரையறுத்ததா? இல்லை. அப்ப இந்த இயற்கை ஒழுங்கில் அது வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. இது நம் மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே எல்லாமே பிரபஞ்சத்தில் நம் மூலம் நடத்தப்படுகிறதே ஒழிய நாம் நடத்துகிற கர்த்தா அல்ல. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா
கிவாஜா மாதிரி பெரியவர்களோட பரிச்சயம் எல்லாம் யாரு கிடைக்க முடியும்? பஸ்ஸுக்கு போகும்போது கூட கூட்டு மாதிரி வா என் கூட அப்படிம்ப. மார்கழி மாச விடியல்ல ஒரு நாள் கிவாஜாவும் நானும் ஒரு பஸ்ல வரோம். கிவாஜா எவ்வளவு பெரிய ஸ்காலர், நான் காலேஜ் படிக்கிற காலம். தூக்கம் வந்து அவர் தோல்ல சாஞ்சு தூங்கிட்டான். ஆர்த்தோட இருந்தா நமக்கு என்ன, தூக்கம் தானே முக்கியம். நான் சாஞ்சுட்டு இதை தட்டி எழுப்பி சொன்னார், இது என்ன மாசம் தெரியுமா? டிசம்பர். மார்கழின்னு சொல்லுனார். ஆமா மார்கழி. அதான் நன்னா தூக்கம் வருது. அவர் சொன்னார், மார்கழியில வந்து இன்னைக்கு என்ன தேதி எனக்கு தெரியாதுன்னு. அந்த டேட்டை சொல்லி இன்னைக்கு என்ன பாசுரம் தெரியுமா அப்படின்னு. யூ ஒன்ட் பிலீவ், வந்தவாசிங்கிற ஊர்ல இருந்து மெட்ராஸ் வந்து சேர்ற வரைக்கும் 4.5 மணி நேரம் அந்த பஸ். கிவாஜா ஒரு பாசுரத்தை எடுத்து, நான் ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு அந்த மார்கழி மாச பாசுரத்தை உபன்யாசம் பண்ணிட்டு வந்தேன். நான் அவருக்கு சம்பாவனையே கொடுக்கல. ஒண்ணு நான் என்ன கொடுக்க முடியும் அவருக்கு? எனக்கு புரியவே இல்லை. என்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் பேசுவாரா அப்படி. அப்பதான் புரிஞ்சது, அர்ஜுனுக்காக கிருஷ்ணன் பேசினார்னு வருது. ஓ, நம்மள அர்ஜுன் ஆக்கி இவர் எல்லாம் சொல்றார் போல் இருக்கு. ஒரு மனுஷனுக்காக ஒரு பாசுரத்தை சொல்லி கொண்டு வந்தார் கிவாஜா. அப்படியெல்லாம் அவர்களுடைய சேர்க்கை, அவர்களோட கூட இருக்கிறதெல்லாம் நான் திட்டமிட்டதா இல்லையே. இவையெல்லாம் அமைந்ததால் அல்லவா இது அமைந்தது. எனவே எல்லாம் சம்பவிக்கப்படுகின்றன, இந்த உலகத்தில் நிகழ்கின்றன. இந்த உலகத்தின் பேர் இயக்கம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் நாம் வந்திருக்கிறோம். பிரகிருதியின் குணங்களால் யாண்டும் கர்மங்கள் செய்யப்படுகின்றன. நம் மூலமாகவும் சில செய்யப்படுகின்றன. அகங்காரத்தால் மோகமடைந்தவன் நான் கர்த்தா என்று நினைக்கிறான். எல்லாம் நான் பண்ணது. அகங்காரத்தால் மோகமடைந்தவன் நான் கர்த்தா என்று நினைக்கிறான். இந்த இடத்துல எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பான். ஒரு முறை ரயில்ல நான் பயணம் பண்ற போது ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட பயணம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஓப்பனா ஒரு கேள்வி கேட்டார். உங்க ஒரு கேள்வி கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன, நீங்க ரிலிஜன் பேசுறீங்க, ஸ்பிரிச்சுவலிசம் பேசுறீங்க, எல்லாம் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் தன்முனைப்பு, சுய முன்னேற்றம், செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட், அதை பத்தி புக் எழுதுறேன். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஜஸ்ட் ஆப்போசிட் இல்லையா? இது வந்து அகங்காரத்தை மையமா வச்சுதான் தன்முனைப்பு மேல வர முடியும். அகங்காரம் இல்லாம இருந்தா தானே ஞானத்தை நோக்கியே போக முடியும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர். அவர் கேட்ட கேள்வி அப்படியே சொல்றேன், தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை கேட்டார். என்ன, ரெண்டுலயும் சில்லற வருதுன்னு செய்றீங்களா? அவர் கேட்ட கேள்வி சரி, அவருடைய கொஸ்டின் நியாயமானது. நான் சொன்னேன், இது ரெண்டுக்கு முரண்பாடு இருக்கிறதா நீங்க நினைக்கிறது தான் தப்பு. இது ரெண்டுல எந்த விதமான முரண்பாடும் இல்லை. என்ன, உலகியல்ல மற்றவர்களோடு நாம பேசுகிற போது வெற்றி பெறுவதற்கு மற்றவர்களோட என்னால முடியும்ன்ற தன்னம்பிக்கை இருந்தாதான் மேல வர முடியும். ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது, என்னன்னா பகவத் சன்னிதானத்துக்கு போற போது நம்மளால ஒண்ணு முடியாதுங்கிற தெளிவு வந்தாதான் ஞானம் வர முடியும். இந்த ஈகோவினுடைய வளர்ச்சி தான் ஆன்மீகமே. என்ன, என்னை மையப்படுத்தி ஈகோ இருக்கிற போது வெற்றி. இந்த நான் என்பதே கடவுள் என்று உணர்வது ஞானம். சோ அடுத்த ஸ்டேஜ் அது, இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய பரிமாணம், இதனுடைய அடுத்த நிலை அது. சோ இதுக்கெல்லாம் முரண்பாடு இல்லை. இதுல இருந்து அதுக்கு போகணும். ஆனா ஒன்னே ஒண்ணு, என்ன, இந்த போல்வால் தாண்டது அப்படின்னு ஒண்ணு தாண்டுவா பாத்திருக்கேல. ஒரு பெரிய குச்சி ஓடி வந்து அந்த குச்சியை ஊனி ஜம்ப் பண்ணி மேல போய் அண்ணாண்ட போய் விழுவா. ஒன்ன மறந்துடக்கூடாது. அவ்வளவு ஹைட் அவன் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவனா போக முடியாது, ஒரு குச்சியை ஊனினா தான் மேல போக முடியும். ஆனா குச்சியை ஊனி மேல போனவன் அந்தாண்ட போறச்ச இந்த குச்சியை கொண்டு போக முடியுமா? இந்த குச்சியை கொண்டு போகணும்னு நினைச்சா என்ன ஆகும்? தாண்டி போறச்ச இந்த குச்சியை கொண்டு போனா அடிபட வேண்டியதுதான். இந்த குச்சியை இங்க விட்டுட்டாதான் அங்க வந்து சேஃபாவே போக முடியும். அது மாதிரி நீங்க உலகத்துல முன்னேறணும்னா தன்முனைப்பு அப்படிங்கறத ஊனிதான் ஒசரத்துக்கே போக முடியும். ஒசரத்துக்கு போன உடனே பகவான்கிட்ட போறச்ச இதை விட்டுட்டு போனாதான் அந்தாண்ட சேஃபாவே போய் சேர முடியும். இது இல்லாம மேல போக முடியாது, அதோட அங்க போக முடியாது. சோ இதோட கண்டினியூஷன், இதனுடைய வளர்ச்சி அது. சோ இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடானது அல்ல, நீங்க தப்பா புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு இதை யோசிச்சு பார்க்கணும். பிரகிருதியின் குணங்களால் யாண்டும் கர்மங்கள் செய்யப்படுகின்றன. அகங்காரத்தால் மோகமடைந்தவர் நான் கர்த்தா என்று நினைக்கிறார். அந்த பகவத் சங்கல்பம் என்பதை உணராமலேயே போய்விடுகிறார். குணங்களாலே பெருந்தோள் உடையாய் குணகர்மத்தின் தத்துவ ஞானியோ குணங்களில் பிரவர்த்திக்கின்றன என்று அறிந்து பற்று வைப்பதில் அருமையான விஷயம். இவை இயல்பானவை குணங்கள், இத்தகைய குணங்களாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதில் என் செயல் என்பது எதுவும் அல்ல என்று உணர்ந்து அந்த காரியங்களை வெற்றிகரமாக செய்கிறவன் கர்ம யோகியாக மாறுகிறான். எனவே செயலை நேசித்து செய், செயலின் பயனில் பற்று வையாதே, இதனுடைய பலனை எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடு. அது மானமோ அவமானமோ புகழோ இகழோ பெருமையோ சிறுமையோ எல்லாம் என்ன, கோவிந்தா அர்ப்பணம், கிருஷ்ணா அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம். இதனுடைய எந்த வெற்றி தோல்வியும் என்னுடையதல்ல. வெற்றி தோல்வியை பத்தி எனக்கு கவலை இல்லாத போது காரியத்தை எவ்வளவு பெர்ஃபெக்டா செய்யறான். இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா, இந்த கவலை தானே எல்லா சிக்கலுக்கும் காரணம்.
இதை 3வது அத்தியாயமாகிய கர்மயோகம், செயலை செய், செயலை பலனில் பற்று வையாமல் செய், பலனை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையை நடத்து என்கிற உண்மையை புலப்படுத்துகிறது. இதை அர்ஜுனனுக்கு பகவான் புரிய வைக்கிறார் என்ற அளவிலே தி எசன்ஸ் ஆஃப் கீதா, கீதையின் சாரம் என்ற கருத்தை நாம் சிந்தித்து நிறைவு பண்ணுகிறோம். இதை சொல்றதுக்கு சித்பவானந்தா, சின்மயானந்தா, சத்ய சாய்பாபாவுடைய புஸ்தகம், திலகருடைய உரை, மகாத்மா காந்தியினுடைய உரை, வினோபாஜியினுடைய உரை, இது எல்லாத்த விட என்டையர்லி ஒரு புதிய பார்வை யாரோடதுன்னா ஓஷோவுடைய பகவத்கீதை. ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை ஓஷோவுடைய. இப்படி பல நூல்களை பார்க்கறச்சே பலவிதமான கருத்துக்கள் தோன்றுகின்றன. அதைத்தான் உங்களோட நான் பங்கிட்டு கொண்டேன். இதுல ஏதேனும் நல்ல பாராட்டத்தக்க செய்திகள் இருந்தால் நான் சொன்னேனே ஒரு பட்டியல், அவர்களுக்கு பூர்ணமாக அவை உரியவை. அவர்களுக்கு அந்த நன்றியை இந்த இடத்திலே பாராட்டி இந்த அருமையான பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். இந்த பகுதியில மழை பெய்யணும், மக்கள் இங்க படுற கஷ்டத்துக்கு மழை பெய்யணும். இங்க மழை பெஞ்சாதான் எங்களுக்கும் தண்ணி வரும். அதனால இங்க நல்லா பெய்யட்டும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் நன்றாக இருக்கட்டும். இறைவன் கருணையினாலே மனித குலம் சகல நன்மைகளையும் அந்த தேவதைகளாலே, யஜ்ஞங்களில் ஆராதிக்கப்பட்ட தேவதைகளாலே நன்மையை பெறட்டும். நாம் அவர்களுக்கு நன்றியுடையவராக இருப்போம். வாழ்வு சுபிக்ஷமுடையதாய் ஞானமுடையதாய் அமையட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.